வணக்கம். நான் ஸ்வப்னா ரெட்டி, ஸ்வாட் டிசைனர் ஸ்டுடியோட டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து 2-in-1 saree. இது என்ன 2-in-1 saree அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ ஒரே saree 2 styles 2 different occasions-க்கு நீங்கள் போடலாம். இல்லை மார்னிங் ஆஃபீஸ்க்கு போகிறோம், அவசரத்தில் போகிறோம், அப்புறம் திருப்பி உடனே ஈவினிங் வந்து நம்ம ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரே சாரியை எப்படி 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கான கான்செப்ட் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிரிண்ட் ஒரே சாரியில் வந்துட்டு ஒரு பேசிக் பிளெயின் சாரியை வந்து நம்ம ப்ளீட்ஸ்க்கும் பல்லு பார்ட்டுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் பிரிண்டட் ஃபேப்ரிக்ஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். இதுக்கு நான் கனெக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா பட்டன்ஸ், வுட்டன் பட்டன்ஸ். ஸோ இந்த பட்டன்ஸை நம்ம அன்பட்டன் பண்ணிவிட்டு திருப்பி வேறு ஒரு பிரிண்டட் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணோன்னா அது வேறு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் சாரியாக மாறிடும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ மார்னிங் வந்து ஆஃபீஸ் வேர்க்கு வந்து நீங்கள் ஒரு லினன் பிரிண்டட் சாரீ கூட போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ லினன் பிரிண்டட் சாரியில் வந்து இந்த பட்டன்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களோட ரெகுலர் ஜார்ஜெட் ஒரு ஷிஃபான் சாரீ கூட அது போட்டுக்கலாம். அடுத்து ஈவினிங் வந்துட்டு ஒரு பார்ட்டி வேர்க்கு எனக்கு வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டோ இல்லை ஒரு ஜாஸியான ஒரு பல்லு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பட்டன்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பிரிண்டட் லினனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபேப்ரிக்கை அது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே சாரியை எப்படி 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸாக ஒரே நாளில் நீங்கள் மாற்றி ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு 2 minutes தான், அதை அன்பட்டன் பண்ணிவிட்டு திருப்பி இந்த பட்டன்ஸ் கனெக்ட் பண்ணோன்னே அது கம்ப்ளீட்லி வேறு ஒரு டிஃப்ரெண்ட் சாரியாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி சாரியை தான் நான் 2-in-1 saree அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து நீங்கள் ஃபிஷ் டெயில் பிரைட் கூட ஹேர் ஸ்டைலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்த சேஞ்ச் ஓவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட அடுத்த லுக் என்னென்னா ஒரு பிரிண்டட் லினன் சாரீ கொடுத்துருக்கோம் அந்த ஜார்ஜெட் கூட. இந்த பிரிண்டட் லினன் சாரீ உங்களுக்கு அஃபிஷியலாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஒரு அக்கேஷன் போடுறோம் இந்த பிளாக் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது, ஒரு நவராத்திரி பூஜா அந்த மாதிரி நினச்சிங்கன்னா பிளாக் அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் அந்த பட்டன்ஸ் அன்பட்டன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரல் பிரிண்ட் லுக் கொடுக்கலாம் அதுக்கு. ஸோ இதுதான் இதனோட செகண்ட் லுக். அதுலேயே பார்டரும் இருக்கிறதுனால இது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காகவும் இருக்கும் கொஞ்சம். இட் ஹேஸ் அ சில்வர் பார்டர் இந்த லைனிங்கில். ஸோ அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காகவும் அதுக்கு ஆட் பண்ணுது. ஸோ இதுக்கான ஆக்சசரிஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஜும்காஸ் இல்லைன்னா ஒரு பிகர் டேங்கிள்ஸ் அந்த மாதிரி ஒரு இல்லை ஸ்டோன் ஸ்டட்டட் இயரிங்ஸ் கூட இதுக்கு பெயர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரீஸில் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும் எல்லாருக்குமே. பேர் ஷேப் பாடி இருந்துச்சுன்னா எப்படி ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரீஸ் வந்து அவங்களுக்கு சூட் ஆகும், ஏன்னா அந்த லைன் வந்து பர்ஃபெக்டாக சிட் ஆகாது அந்த ஹாஃப் அண்ட் ஆஃபோடது. ஸோ இந்த சாரியோட அட்வான்டேஜ் என்னென்னா இது பியூர்லி கஸ்டம் மேட். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரேப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு வந்து 3 meters வேணுமா இல்லை 3.5 meters வேணுமா, உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி ட்ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பட்டன்ஸ் அங்கேருந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரீஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நம்மளோட பாடி ஷேப் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டிய அவசியம் இதில் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் சாரீஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இட்ஸ் பியூர்லி டிசைன் பை மீ. ஸோ இங்கே வந்துட்டு இந்த பட்டன் கான்செப்ட் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா நிறைய பேர் வந்துட்டு சாரி ரிப்பீட் பண்ணணுமே, இதுக்காக திருப்பி ஸ்பெண்ட் பண்ணுமேன்னு யோசிக்கிறதுனால இது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் கான்செப்டாக நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸ்வாதோட நவராத்திரி ஸ்பெஷல். அடுத்த எபிசோடில் திருப்பி நம்ம இன்னொரு ட்ரெண்டிங் அவுட்ஃபிட் என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம்.